ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு சிரியும் நானும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியான முறையில் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கிற பச்சை பயிரையும் வெந்தயத்தையும் வச்சு ஒரு ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது ரெண்டுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு பொடுகை கண்ட்ரோல் பண்ணுங்க. நம்மளுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொடுகு தாங்க நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. முடி உதிர்வுக்கு அதுதாங்க காரணமாக இருக்குது. நான் இங்கே பச்சை பயிர் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதோட என்னென்ன சேர்க்கலான்ட்டு நம்ம பார்க்கலாங்க. அது ஆப்ஷனல் தான். இதை ரெண்டையுமே நீங்கள் நல்லா பவுடராக அரைச்சி ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் தலைக்கு குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இது நல்லா பேஸ்ட்டாக நல்லா கரைச்சிட்டு தலையில் அப்ளை பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இல்லை அரை மணி நேரமாச்சும் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தலைக்கு குளிச்சிக்கோங்க. மைல்டான ஒரு ஷாம்பை யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே பவரான ஷாம்பு ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்க்க போகிறேங்க. இது ஆப்ஷனல் தான். கருவேப்பிலை எல்லார் வீட்லேயும் இருக்கும், இருந்தால் தாராளமாக சேர்த்திக்கங்க. 2 செம்பருத்தி பூ சேர்த்திக்கங்க. செம்பருத்தி பூ நம்ம முடிக்கு எதில் எடுத்தாலுமே நம்ம முடிக்கு நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கக்கூடியதுங்க. செம்பருத்தி பூ கிடைச்சா கண்டிப்பாக சேர்த்திக்கங்க. இல்லை செம்பருத்தி பவுடர் கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்திக்கங்க. முன்னாடி வீடியோவில் ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க செம்பருத்தி பவுட்ரு சேர்க்கலாமான்னு. செம்பருத்தி இலையோட பவுட்ரும் சேர்த்திக்கலாம், பூவோட பவுட்ரும் சேர்த்திக்கலாம். எது உங்களுக்கு கிடைக்குதோ அது சேர்த்திக்கங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது அது வேறு தாங்க. ஆனால் பவுடராக இருந்தாலும் ஓகே, சேர்த்திக்கங்க. செம்பருத்தி இலை பாருங்கள் 2 சேர்த்திருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு செம்பருத்தி இலை கிடைச்சா கண்டிப்பாக சேர்த்திக்கங்க. சின்ன வெங்காயங்க, இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்திக்கங்க. நான் இப்போ குட்டி குட்டி வெங்காயம் 3 வெங்காயம் ஷேப்பில் சேர்த்திருக்கேங்க. இது நீங்கள் நல்லா பவுடராக காய வச்சு பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. குளிக்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நல்லா பேஸ்ட்டாக கரைச்சி தலையில் அப்ளை பண்ணி நீங்கள் குளிக்கிறதா இருந்தாலும் ஓகேங்க. இல்லை அப்படின்னா எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே தோட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறவங்க அப்படியே அரைச்சி சேர்த்திக்கங்க. அது நல்ல ரிசல்ட்டுங்க. பச்சையாக சேர்த்துறப்ப எதையுமே காய்கறியை கூட சரிங்க ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது அது ஒரு ரிசல்ட்டு தாங்க. அதனால் நீங்கள் அப்படியே இதை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திக்கங்க. இதை எல்லாத்தையுமே அரைச்சிட்டு நான் சொன்ன மெத்தட்லேயே எல்லாத்தையுமே அரைச்சிட்டு நீங்கள் குளிக்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தேய்ச்சிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் தலைக்கு குளிங்க. நல்லாயிருக்கும். நல்ல ரிசல்ட்டுங்க. நான் யூஸ் பண்ணாமல் எதையுமே சொல்ல மாட்டேன். நான் இதை யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.